ஹாய். இந்த நாளில் நம்ம பார்க்கக்கூடிய ஷேரிங் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். அதில் இருந்து இன்றைக்கி நம்ம லைஃபு கூட நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சின்ன கம்பேர் பண்ணி பார்க்கலாம். என்னென்னா, ஸ்கூல் படிக்கிற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு வாலிப பையன் ஒருத்தர் தான். அவங்க அப்பாவும் அவங்க கூட இல்லை, அவங்க அந்த பையனோட அம்மாவும் அவனுக்கு வந்து இல்லை. இவனுக்கு கூட பிறந்தவங்கன்னு சொல்லி யாருமே இல்லை. சுற்றி இருக்கக்கூடிய அவனுடைய ஃபேமிலி, அவனுடைய ரிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா, அவனுக்கு அப்பப்போ சின்னதாக அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான். அப்படி இவன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய பையனாக ஆகிறான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் போகிற ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா, இவனுக்கு திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து பழக்கம் ஆகிறாங்க. அப்படி பழக்கம் ஆகிற ஃப்ரெண்டுக்கு இந்த தம்பியை பற்றி எல்லாமே தெரியுது. இவனுக்குன்னு சொல்லி ஃபேமிலியில் யாரும் இல்லை. அதேமாதிரி இவனை அதிகமாக கேர் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தம்பி மேலே அதிகமான பாசத்தை வைக்கிறாங்க. இது வரைக்கும் அவன் பிறந்ததுலேருந்து அந்த தம்பி மேலே யாருமே அதிகமாக அன்பு வைக்கலை, யாருமே அவனை அதிகமாக கேர் பண்ணலை, யாரும் அவன் மேலே அதிகமாக உரிமை வைக்கலை. ஆனால் திடீர்னு வந்து இந்த ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த தம்பி மேலே அதிகமாக பாசம் வைக்கிறாங்க. அவனுக்கு ஏதாவது ஃபீஸ் கட்ட முடியலனா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதேமாதிரி அவனுக்கு ஏதாவது சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி ஒரு சில ஹெல்ப் அவனுக்கு பண்ணுறாங்க. அதை விட அதிகமாக அவன் மேலே பயங்கரமான ஒரு பாசம் வைக்கிறாங்க. உலகத்தில் இப்படிலாம் நம்ம மேலே பாசம் வைப்பாங்களான்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பில் ஒரு ஏங்கி இருந்த அந்த தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது இவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வரைக்கும் ஒரு தனியாக வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கையில் திடீர்னு ஒருத்தவங்க வந்து அதிக பாசம் வச்ச உடனே இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக சந்தோஷமாக இருக்குது. இப்படி இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப சூப்பராக போய்ட்டுருக்கு. அப்படி கொஞ்சம் மாதங்கள் கிடக்குது. இப்போ இவன் மேலே வந்து அதிகமாக அன்பு வச்சாங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டு அவங்களோட கொஞ்சம் பேசாமல் இருக்கிறாங்க. அவனை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இவன் கூட இருக்கிற பழக்கத்தில் இவனை விட்டு ஒதுங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த தம்பி பார்க்குறான், என்ன இவங்க நல்லா பழகுனாங்க, ஆனால் இப்போ என்னை விட்டு ஏன் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்க ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி இவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் இவன் அவங்க மேலே இன்னும் அதிகமாக அவங்கள தேட ஆரம்பிக்கிறான். அப்போ கொஞ்ச நாள் ஆகுது. இப்போ என்ன நடக்கு அப்படின்னா, இவன் மேலே அதிகமாக அந்த பாசம் வச்ச அந்த புதுசாக வந்து இவங்களோட அந்த பழகின அந்த ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, திடீர்னு இவனை கட் பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ என்ன நடக்குன்னா, இந்த தம்பியால் அதை தாங்கிக்கிடவே முடியல. இவனுக்கு வந்து இவன் வாழ்க்கையை குறித்தே இவனுக்கு வந்து பயங்கர ஒரு கோபம், இவன் வாழ்க்கையை குறித்து இவனுக்கு பயங்கரமான ஒரு கஷ்டம். அப்போ இவன் யோசிக்க, நல்லா என் கூட பழகினாங்க, என்னை அதிகமாக கேர் பண்ணாங்க, என்னோடய அப்பாவோ என்னோட அம்மாவோ என்னை வந்து இது வரைக்கும் இப்படி என்கிட்ட பாசமாக நடந்துக்கிடலை. வேறு உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனுஷங்களும் இந்த அளவுக்கு என்கிட்ட கேர் பண்ணலை, இந்த அளவுக்கு என் மேலே பாசம் வைக்கலை. ஆனால் இவங்க வந்து நல்லா பாசம் வச்சாங்க, என்ன காரணனே தெரியாமல் ரொம்ப என்னை விட்டு விலகி போயிட்டாங்களேன்னு சொல்லி இவனுக்கு தான் கூட பழகணும், இனிமேல் என்கிட்ட பழக மாட்டாங்களான்னு ஒரு ஏக்கமும் இருக்குது. ஏன் இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தற்கொலை பண்ணலாங்கிற அளவுக்கு ஒரு எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தம்பிக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கும். அப்படி நடக்கும்போது இந்த தம்பி வாழ்க்கையில் திடீர்னு ஒரு விஷயம் நடக்க, என்னென்னா, சின்ன வயசில் இவனை விட்டுட்டு போனால் அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவன் இப்படி கஷ்டத்தில் இருக்கும்போது இவனை தேடி வராரு. இவனை தேடி வந்து என் பையன் வந்து உண்மையிலே உயிரோடு தான் இருக்கானான்னு சொல்லி அவனை பார்க்க வரணும்னு சொல்லி அவனை பார்க்க வராரு. இது வரைக்கும் அவன் கூட பழகினவங்களை விட அவங்க அப்பா இவ்வளோ நாள் அவனை விட்டுட்டு போனாங்கிற ஏக்கத்தில் இவன் மேலே பயங்கரமான ஒரு பாசத்தை வைக்கிறார். இந்த ஸ்டோரியில் கேட்ட மாதிரி தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் மனசளவில் கஷ்டத்தில் இருப்போம். என்னென்னா, நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியலேன்னு சொல்லி, ஏன்னா ஒரு சில நம்ம வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் யோசித்து நம்மளே ஒரு சில கஷ்டங்கள் இருப்போம். அப்படி இருக்கும்போது நமக்கு யாராவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் திடீர்னு வந்து நம்ம கூட பழகுவாங்க. ஒருவேளை நம்ம நேரில் பார்க்குற இடங்கள்லையோ, அப்படி இல்லைன்னா ஏதாவது சோஷியல் மீடியாவில், இன்ஸ்டாவில், இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் அவங்களாவே நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சர்க்கிளில் வந்து பழகுவாங்க. அப்படி பழகும்போது நம்ம அந்த ஸ்டோரியில் கேட்ட மாதிரியே தான் என்ன அப்படின்னா, நம்மகிட்ட அவங்க அதிகமாக கேர் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா உங்கள் மேலே அவங்க அதிகமாக உரிமை எடுத்திருக்கலாம், அதிகமாக பாசம் வச்சுருக்கலாம், உங்களுக்குன்னு சொல்லி அவங்களும் ஒரு சில ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம மனசில் இருக்கிற கஷ்டத்தை, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட ரொம்ப ஓப்பனாக
அவங்கள நம்ம நம்பி நம்ம அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். அப்படி இருக்கும்போது அவங்க அதெல்லாம் கேட்டு கண்டிப்பாக நான் உன் கூட இருக்கிறேன், நான் கடைசி வரைக்கும் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுப்பாங்க. நமக்கு அந்த கஷ்டம்லாம் மாறி நமக்கு ஒரு பயங்கர ஒரு நம்பிக்கையில் நம்ம வாழ்க்கையில் நம்ம அடுத்தடுத்த ஒரு ஸ்டெப்பை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் கொஞ்ச நாள் ஆகும்போது உங்கள் வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா அந்த கதை மாதிரி தான். நல்லா பழகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து தேவையில்லாமல் சண்டை போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் ஆகுவாங்க. அப்போ நமக்கே தெரியாது, என்னடா இது நல்லா தானே பழகுறோம், நம்ம வந்து அவங்ககிட்ட உண்மையாக தானே பழகுறோம், நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம அவங்கள மறைக்கலைன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழகிட்டு நம்ம லைஃப்பில் நம்ம கூட நல்லா பழகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்மளை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஒரு டைமில் பார்க்கும்போது டோட்டலாகவே நம்மளை வந்து அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் ஒரு சில பேர் திடீர்னு உங்ககிட்ட வந்து பழகி அதிகமாக உங்கள் மேலே பாசம் வச்சு ஆனால் இன்றைக்கின்னு பார்க்கும்போது இப்போ இருக்கிற இந்த டைம்லன்னு பார்க்கும்போது உங்களை விட்டு இன்றைக்கி தூரமாக போயிருக்கலாம். அதனால் நீங்கள் மனசளவில் நீங்கள் ஒரு வேளை இன்றைக்கி அதிகமாக கஷ்டப்பட்டு இல்லைனா அதிகமாக இதை குறித்து அதிகமாக யோசித்து என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிலாம் வந்து பழகுறாங்க, இப்படிலாம் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் நடக்குன்னு சொல்லி ஒரு வேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை குறித்து அதிகமாக யோசித்து எதுக்கு நான் இந்த வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வேளை நீங்கள் இன்றைக்கி இருந்தீங்கன்னா நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, இன்றைக்கி மனுஷங்க ஒரு வேளை உங்கள்கிட்ட இன்றைக்கி தூரமாக போயிருந்தாலும் உங்களை பற்றி புரியாமல் உங்களை இன்றைக்கி கஷ்டப்படுத்தியிருந்தாலும் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. இன்னொரு பக்கம் உங்களுடைய அன்புக்காகன்னு சொல்லி காத்திருக்கிறதுன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் ஏசப்பா. எப்படி மனுஷங்களை பார்த்து நீங்கள் ஏமாந்து போகிறீங்களோ இன்றைக்கி உங்களுக்காக ஆண்டவர் ஏசப்பா வந்து இன்றைக்கி காத்திருக்கிறார். என் பிள்ளை வந்து என்கிட்ட வந்து பேசிட மாட்டானா, என் பிள்ளை என்கிட்ட வந்து பழகிட மாட்டானா. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற மனுஷங்கிட்ட போய் பேசி இன்றைக்கி அவங்கக்கிட்ட ஏமாந்து போகிறானே, ஆனால் இன்றைக்கி என் பிள்ளை என் பக்கம் வர மாட்டானா, என்ன நேசிக்க மாட்டானா, ஏன் கூட உண்மையாக பழக மாட்டானா. இவ்வளோ உண்மையான அன்பு வச்சு ஆனால் அந்த அன்பை வந்து மனுஷங்க கிட்ட காமிச்சு இன்றைக்கி என் பிள்ளை வந்து இன்றைக்கி ஏமாந்து போகிறானே, ஆனால் அந்த அன்பெல்லாம் ஏன்ட்ட காட்ட மாட்டானான்னு சொல்லி உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏசப்பா ஏங்கி நிற்கிறார். இன்றைக்கி ஒரு வேளை இதை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் இன்றைக்கி மனுஷங்களையே பார்த்து நீங்கள் இன்றைக்கி ஏமாந்து போயிருந்தீங்கன்னா, இன்றைக்கி மனுஷங்க மேலே அன்பு வச்சு நீங்கள் இன்றைக்கி தோற்று போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் ஆண்டவரை நேசித்து பாருங்கள், நீங்கள் ஏசப்பாவை நேசித்து பாருங்கள். நீங்கள் அவரை நேசித்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற உலகத்தில் இருக்கிற மனுஷங்களுடைய ஒவ்வொரு அன்புமே வந்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு பெருசாக தெரியாது. ஒருவேளை நீங்கள் அவரை உண்மையாக நேசித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையான அன்பு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் அவரை நீங்கள் நேசித்து பாருங்கள். ஏன்னா உங்களை இப்போ வரைக்கும் நீங்கள் இருக்கிற கஷ்டத்தை புரிஞ்சு என் பிள்ளை இந்த நேரத்தில் என்கிட்ட வந்துட மாட்டானா, உண்மையான அன்புக்காக ஏங்கி நிற்கிறானே, ஆனால் எல்லாரும் அவனை ஏமாற்றிட்டு போகிறாங்களே, ஆனால் இன்றைக்கி அவன் என்கிட்ட வரமாட்டானா அப்படின்னு சொல்லி ஏசப்பா உங்களுக்காக காத்திருக்கிறாரு. நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லி அவர் எதிர்பார்த்துட்ருக்கிறாரு. தயவு செஞ்சு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள், நீங்கள் ஏசப்பாவை நோக்கி பாருங்கள். அவர் சொல்லியிருக்கிறார் என்னன்னா, நான் உனக்கு ஒரு நல்ல நண்பனா, நான் உனக்கு ஒரு நல்ல தகப்பனா, நான் உனக்கு ஒரு நல்ல ஒரு சகோதரனா கண்டிப்பாக நான் இருப்பேன். மனுஷங்க உன்னை ஏமாத்தினாலும் எந்த ஒரு நேரத்துலையும் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். எப்போதும் உன் கூட இருக்க நான் ஆசைப்பட்றேன், எப்போதும் நான் உன் கூட பேச ஆசைப்பட்றேன், உன் கூட ஒரு நிழல் மாதிரி உன் கூடவே நான் இருக்க ஆசைப்பட்றேன். நீ என் கூட பேச வருவியா, நீ என் கூட உன் வாழ்க்கையில் எனக்குன்னு சொல்லி டைமை கொடுப்பியா, என் கூட நீ உண்மையாக ஓப்பனாக ஷேர் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்துருக்கிறாரு. நீங்கள் ஜீசஸ் கிட்ட ஷேர் பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படிலாம் ஃபீல் பண்ணி ஷேர் பண்ணுறீங்களோ அதே ஒரு உள்ளத்தோட அதே ஒரு அன்போட அந்த உங்களுடைய எல்லா ஃபீலிங்ஸையும் அவர் வந்து புரிஞ்சுக்கிடுவார். அவர் புரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்லை, அதை அப்படியே உங்களுக்கு பதிலும் கொடுப்பார், உங்களை இன்னும் அதிகமாக அவர் நேசிப்பார். ஏன் அப்படின்னா, என் பிள்ளை வந்து என்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறானே, என் பிள்ளை இன்றைக்கி மனுஷங்கிட்ட போய் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்கிறானே, என்கிட்ட அன்பில் உண்மையாக இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு வந்து அவ்வளோத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்து உங்களை வந்து அவ்வளோத்துக்குள்ளே அன்பாக நடத்த ஆண்டவரால் முடியும். அதனால் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுங்கள். ஏசப்பா, என் வாழ்க்கையை ஆண்டவர் இது வரைக்கும் எத்தனையோ மனுஷங்கக்கிட்ட நான் என் வாழ்க்கையில் ஏசப்பா அன்புனால ஏமாந்து போயிருக்கேன்ப்பா, ஆனால் இப்போ ஏசப்பா நான் என்னை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஆண்டவர் ஏசப்பா, எனக்கு நீங்கள் ஒரு நல்ல நண்பனாக வாங்க, நீங்கள் எனக்கு ஒரு நல்ல தகப்பனை வாங்க ஆண்டவர் ஏசப்பா. நான் ஆண்டவர் உங்கள் கூட என்னோட அன்பை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன்ப்பா. உங்கள் மேலே நான் இனிமேல் பாசம் வைக்க விரும்புகிறேன் ஏசப்பா. எப்போதும் என் கூட நீங்கள் இருங்க ஏசப்பான்னு சொல்லி நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் கஷ்டமே இருக்காது.
முடியாது. மனுஷங்க மூலமாக வந்த எல்லா கஷ்டத்தையும் மாற்றி உங்கள் இருதயத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக ஏசப்பாவால் முடியும். ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். காட் பிளஸ் யூ.